இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த குக்கரில் நம்ம அலசி வச்ச காராமணி காய் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. அப்படி இப்போ நம்ம காராமணி போட்டோம் இல்லைங்களா, இந்த மாதிரி சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் இவ்வளோ சைஸ் பெருசாக ஒரு சின்னதாக ஒரு கப்பு சைஸ் அளவுக்கு போதும் நமக்கு. இதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுருங்க. நமக்கு தண்ணி பத்தலை அப்படிலாம் இல்லை, இது தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். இதை வந்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுலாம். நம்ம இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் குக்கர் வச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு இது கூட்டுக்கு தேவையான அரைக்கிறதுக்கு பொருள் தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டுட்டோம். ஆனால் காரமாக இருக்குன்னு ஒரு பச்சை மிளகாய், ஜீரகம் நல்லா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்கோம் 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம குக்கரில் விசில் விட்டோம் இல்லைங்களா, எடுத்துடலாம். விசில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா நமக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள். நல்லா குழஞ்சி நமக்கு தண்ணி அதுலேருந்தே விட்டு நம்ம நிறைய தண்ணிலாம் கிடச்சிருக்கோம். அதனால் நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினா போதும் நமக்கு. உப்பு போடுங்க. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா அப்படி கலக்கிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தீங்களா தேங்காய் விழுது எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, சேர்த்து அடுப்பில் வந்து வச்சுருக்கோம். சும்மா ஒரு கொதி வட்டம், ஒரு கொதி கூட வேணாம், கொஞ்சம் லேசாக பொங்குனா போதும். இந்த பொங்குற ஸ்டேஜில் இந்த பாருங்கள், பொங்குது பாருங்கள், கொத்தமல்லி தழை தூவிடுங்க. அப்படி நம்ம பக்கத்துலேயே வானல் வச்சு இந்த பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சன நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். நிறுத்திடுங்க அடுப்பை, போக வர மாதிரி நம்ம நிறுத்திட்டோம். வடகம் போட்டுருங்க, கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகா. இதை எடுத்து இந்த பாருங்கள், ஒரே ஒரு கொதி வருதுங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தாளி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா சுட சுட நல்லா கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாதம் போட்டு நெய் போட்டு நம்ம நல்லா சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கூட்டு நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.